ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ப்ளவுஸில் வைக்கிற டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பின்னாடி லைனிங் இருக்குது, முன்னாடி ஒரிஜினல் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் இருக்கும். அப்புறமா ஒரு சின்னதாக ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். அந்த கிளாத்தை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 4ஆக மடித்து வச்சுட்டு கரெக்டாக வந்து மடித்து வச்சுட்டு ஓப்பனாக இருக்கிற சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் சைடும், க்ளோஸாக இருக்கிறது நம்ம சைடும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு ஹோல் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்லீவுக்கு வைக்கிறதா இருந்தால் நீங்கள் 1.5 இன்ச்சு வைங்க. நெக்குக்கு வைக்கிறதா இருந்தால், கழுத்துக்கு பின்னாடி கழுத்துக்கு வைக்கிறதா இருந்தால் 2 இன்ச்சு வச்சுக்கலாம். வச்சு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் நீட்டாகவும் இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஃபோம் வந்து பின்னாடி வச்சுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா வச்சுக்கலாம். வச்சிங்கன்னா ஸ்டிஃபாக நிற்கும், இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது அந்த ஒரிஜினல் கிளாத்தில் நம்ம கட் பண்ண பிட் இருக்கு இல்லையா, அது வந்து தைச்சிருங்க. வச்சுட்டு அந்த கரெக்டாக வந்து ஒரு 1/4 இன்ச் அலோன்ஸ் விட்டு அப்படியே அந்த கட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து 1/4 இன்ச் அலோன்ஸ் விட்டு அப்படியே அந்த ஷேப் வந்து வரைஞ்சிக்குங்க. இப்போ வந்து அந்த சென்டருக்கும் ஒரு மார்க் வந்து நீங்கள் பண்ணிக்கணும். அதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த சென்டர் மார்க்கும் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி ஹோல் எடுக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்காது. அதை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை வந்து நீங்கள் அப்படியே அந்த ஸ்டார்டிங் அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். கரெக்டாக அந்த குதிரை இடம்னு சொல்லிட்டு நம்ம அலௌன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் கவனிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த சென்டர் நிறுத்தும் போது கரெக்டாக ஊசி இந்த மாதிரி இறக்கிட்டு பாருங்கள். இறக்கிட்டிங்கன்னா எப்படி நீங்கள் நகர்த்தினாலும் கிளாத் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தள்ளி போகாது. இறக்கிட்டு திருப்பிட்டு அப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்து முடிக்கும்போது நல்லா இந்த மாதிரி பீக் அடித்து நிப்பாட்டிடுங்க. பீக் அடித்து நிப்பாட்டி அவ்வளோதான் எடுத்துகிட்டு, இப்போ பாருங்கள் ஷேப்பு அழகாக அப்படியே ஜூம் பண்ணி நான் காட்டுறேன். ஸ்டிச்சு கரெக்டாக அந்த தையல் மேலேயே நம்ம போட்டாச்சு, அந்த டிசி மார்க் மேலேயே. இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம் சென்டரு. இப்போது இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு அதை முழுசாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் கவனமாக வந்து பார்க்கணும். அழகாக இந்த மாதிரி அந்த 1/4 இன்ச்சு விட்டுருப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு, இப்போ நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்னர் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த இடமும் நீங்கள் கரெக்டாக வந்து கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த இடம் தான் நீங்கள் கரெக்டாக வந்து அந்த தையலுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நீங்கள் கட் பண்ணணும். தையலை வந்து கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் வந்து ஷேப் வந்து அவுட் ஆகிடும். கரெக்டாக அந்த சென்டர் 2 இடம் வந்து கண்டிப்பாக கட் பண்ணணும். மீதி எங்கே கட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கரெக்டாக வளைச்சி கொடுக்கும் அந்த ஷேப்பு. இப்போ அந்த துண்டை வந்து அப்படியே நம்ம திருப்பி வளைச்சிடலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இது வளைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு இப்போவே வந்து அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் பர்ஃபெக்டாக. இந்த மாதிரி ஹோல் வச்சு கேட்டாங்கன்னா எப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லீவுக்கும் நம்ம வந்து 3 ஹோலாக அந்த மாதிரி கேட்பாங்க, நெக்குக்கும் கேட்பாங்க, ஹார்ட்டின் ஷேப்பு, ஓவல் ஷேப்பு, இந்த மாதிரி எந்த கேட்டாலும் இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் பண்ணணும். இங்கே பாருங்கள், சூப்பராக ஷேப் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நான் இப்போ சொல்கிற விஷயத்த நீங்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க. இந்த பின்னாடி இருக்கிற கிளாத்தை வந்து மடித்து அடிக்காமல் அப்படியே நீங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்டிச் வந்து போட்டே வாங்க. இப்போவே மடித்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம இழுத்து நமக்கு எடை கரெக்டாக கொடுக்கும்போது அந்த இழுக்கிறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் இழுத்து தையல் அழகாக போட்டே வாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சென்டர்கிட்ட ஊசி இறக்கி திருப்பிட்டு அழகாக ஸ்டிச் போட்டுவாங்க. பாருங்கள், கையில் நல்லா பின்னாடி இருக்கிற துணி, அந்த எக்ஸ்ட்ரா துணி கொடுத்துருப்போம் இல்லையா, அதை நல்லா நம்மளை இழுத்து நீங்கள் ஸ்டிச் போட்டிங்கன்னா வெளியில் வந்து அந்த கிளாத் வந்து உங்களுக்கு வராது. ஓகேங்களா? அதனால தான் நம்ம வந்து முதல்ல அடிக்க வேண்டாம்னு நான் சொன்னது. ஆல்ரெடி வந்து ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, சுடி எப்படி ஸ்டிச் பண்ணுறது, 7 டேஸ் கிளாஸஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், பீக் அடித்து இந்த மாதிரி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த ஹோல் டிசைன் நீங்கள் நெக்கில், ஸ்லீவில் எங்கே வச்சாலும் பர்ஃபெக்டாக இதே ஃபினிஷிங் தான் நீங்கள் பண்ணணும். இது ரவுண்ட் நெக்காக வச்சாலும் சரி, இல்லை வந்து ஹார்ட்டின்னு அந்த மாதிரி ஷேப், இல்லை டைமண்ட் ஷேப் வச்சாலும் இதே ப்ரொசீஜரில் தான் நீங்கள் கட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? இப்போது இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு லேஸ் வந்து கோல்டன் லேஸ் நான் வந்து தர்றேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் பைப்பிங் சைஸில் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து நான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ நீங்கள் வந்து மடித்து அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? 4 சைடுமே நீங்கள் வந்து இப்போது இந்த மாதிரி மடித்து இப்போ அடிச்சிருங்க. ஆல்ரெடி அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இழுக்கிறதுக்கு உங்களுக்கு சௌரியமாக இருக்காது. அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து ஒரு ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து
திருப்பி வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து இதில் ஒரு கோல்டன் லேஸ் வந்து எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இந்த இடத்துல நீங்கள் வந்து கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த லேஸை வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு கீழே உள்ளேருந்து நீங்கள் அதை வச்சுட்டு வரணும். மேலேருந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வளைக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் இப்படி பாருங்கள், 1/4 இன்ச்சு வர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்குங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து நீங்கள் ஒரு தையல் வந்து போட்டே வாங்க. இது போடும்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும். பீக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு அப்படியே மெலிசாக கொடுத்துட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இடத்துக்கு நீங்கள் ஆவரேஜ் பண்ணிட்டே வரணும். மொத்தமாக ஆவரேஜ் பண்ணிங்கன்னா ஷேப் அவுட் ஆயிரும். இப்போது வந்து ஒரு இன்ச்சுக்கு ஆவரேஜ் பண்ணுறோன்னா அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு, இந்த மாதிரி கவனமாக அந்த இடம் பாருங்கள். அப்படி தான் நீங்கள் ஆவரேஜ் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே நான் வந்து எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்கள் கவனமாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மிஸ்டேக்ஸே வராது. இப்போ பாருங்கள், இந்த ஹாஃப் ஷேப் வந்தோடனே நீங்கள் வந்து கட் பண்ணி 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதோட நிப்பாட்டிட்டு அடுத்து நீங்கள் திருப்பி தான் இன்னும் ஹாஃப் வைக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஷேப் வந்து உங்களுக்கு அவுட் ஆகாமல் கரெக்டாக அந்த கண் ஷேப் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ பாருங்கள், உள்ளேருந்து நீங்கள் குதிரையை தூக்கிட்டு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து கவர் பண்ணி பீக் அடித்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த சைடு எப்படி ஸ்டிச் பண்ணிட்டே வந்தீங்களோ அதே மாதிரி குட்டி குட்டியாக ஆவரேஜ் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா இந்த மாதிரி நுணுக்கமான டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமே தைக்கும் போதே உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சின்ன சின்ன தவறு தான் செய்வோம், ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணுறோன்றதே நம்மளுக்கு புரியாது. அதுக்காக தான் நான் சின்ன சின்ன இது கூட நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான், பீக் அடித்து வெளில எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் கலர் காம்பினேஷன் என்ன வேணால் நீங்கள் லேஸ் கொடுத்துக்கலாம், பைப்பிங் கொடுத்துக்கலாம், எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். கோல்டன் வந்து காமன், அதனால் நான் உங்களுக்கு கோல்டன் வந்து காமிச்சிருக்கேன். பாருங்கள், இதில் வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவாக பீட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்காக இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி வச்சுக்கலாம், ஸ்லீவாக இருந்தாலும் வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ஃபினிஷிங் வந்துருச்சு. பேக்கும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கும், ஃப்ரண்ட்டும் வந்து டீசெண்டாக இருக்கும். அந்த ஃபோம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஸ்டிஃப் பண்ணுறதுக்காக வைக்கணுன்னா வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் அப்படியே வந்து கிளாத் மட்டும் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு பீட் வந்து வச்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இது கோல்டன் காம்பினேஷனுக்காக நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை நான் உங்களுக்கு தரேன். பாருங்கள், அவ்வளோதான். ஓகே, பாய் பாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.